ஸோ இன்னைக்கு பார்ட் 2ல ஆஃப்டர் பேபி பொறந்ததுக்கப்புறம் அந்த 3 டேஸ் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ணியை ஒரு 6 ஹவர்ஸ் அப்சர்வேஷனில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்களும் அவங்கள பார்த்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் அக்கா தான் வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் பேபி வந்தாங்களா. ஸோ எங்களுக்கு வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டே தாங்கலை. நாங்கள் அக்கா கூட பேபி வருவாங்கன்னு நினச்சோம், பட் வரல. மோஸ்ட்லி குழந்தை பிறந்தோன்னே எல்லாருமே அம்மாவை மறந்துடுவாங்க, அம்மாவை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் அந்த மாதிரி தான் நானும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் அக்காட்டெல்லாம் ஓகேயா என்னென்னலாம் நடந்துச்சு, உங்களுக்கு பெட்டராக இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள ரெஸ்டிங்க்கு விட்டாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு பேபிக்கு வேக்சின் போட்டாச்சு, நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கால் பண்ண உடனே நாங்களும் என்ஐசியூக்கு போயிட்டோம். அங்கே போய் உடனேலாம் பார்க்க முடியல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோமா. நான் தான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், பாரு நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறா பாரு பேபி அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசியில் இந்த வீடியோ பார்க்கும்போது பிறந்த உடனே நானே வாங்கிட்டு வந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் ப்ரூஃப் கிடச்சிருச்சு. ஏன்னா அண்ணா வாங்கும்போது அங்கே யாருமே வீடியோ எடுக்கிறதுக்கு பெருசாக இல்லை, அதனால் வந்துட்டு அவரால் எடுக்க முடியலையா. இப்போ இருக்கிற ஒரே ப்ரூஃப் நான் பேபி வாங்கிட்டு வரதான். அதனால நான் சொல்லிப்பேன் பின்னாடி, நான் தான் உன்னை ஃபஸ்ட்டு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி. என்னதான் ஃபோட்டோ அமிச்சாலும் நேரில் பார்க்கும்போது இருக்கும்ல அந்த ஃபீல், அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தா. ஸோ என்னால் கண்ணு வச்சு எடுக்கவே முடியல. ரொம்ப ஹெல்த்தியாக க்யூட்டாக அழகாக வந்தது. உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் கேர்ள் பேபி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே வாங்கிட்டு வந்து க்யூட்டாக பார்த்துட்டு இருந்தோம். ஆதியனுக்கு தான் வந்துட்டு அந்த தொட்டிலேருந்து நகரவே இல்லை. நானே ஆட்டுவேன், யாரும் ஆட்டாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, நான் தான் ஆட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாருமே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பேபிக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் டேடி ஈவினிங் போல் தான் வந்தார். ஸோ அவர் இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேபி பார்க்க போகிறாரா. அவர் வந்துட்டு அப்படியே பிரஸ்னாக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் டேடிக்கும் கேர்ள் பேபிஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அம்மா டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி கேர்ள் பேபியாக இருந்தால் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா, இல்லைனா நீ வீட்டுக்கே வராது, உங்கள் அம்மா வீட்டுக்கு போய்டு அப்படின்னு சொல்லிலாம் காமெடி பண்ணிட்டு போயிருந்தாராம். அவருக்கு கேர்ள் பேபின்னு தெரிஞ்சோடனே ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக அவர் அன்றைக்கி இருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ எங்கள் அண்ணனுக்கும் ஃபர்ஸ்ட்டு கேர்ள் பேபி பிறந்தோடனே அவருக்கும் ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா தான் நம்ம வாங்கிட்டு வந்த ரிங் வந்துட்டு போடலான்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. கொஞ்சம் நேரம் எல்லாரும் நார்மல் ஆகட்டும் பேசிட்டோம், அப்புறம் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு விட்டுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். அப்புறம் தான் அக்காட்ட அண்ணாட்ட எல்லாத்தையும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லி காட்டிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் வாங்குறதுல ஒரு பெரிய ஹாப்பினஸ், ஒரு பெருமைலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். என்னதான் சின்ன விஷயமா இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. கண்டிப்பாக பெருசாக தான் இருந்துச்சு, பட் க்யூட்டாக இருந்துச்சு. அவள் கைக்கு போட்ட உடனே கொஞ்சம் வளர்ந்துட்டானா போட அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் காலையிலேருந்து பெருசாக எதுவுமே சாப்பிடல, லைட்டாக தான் சாப்பிட்டோம். ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்வீட் ட்ரீட் கொடுத்தாகணும்ல இவன், அதனால அண்ணாவை கூட்டிகிட்டு ஐபேக்கோக்கு போயிருந்தோம். ஸோ அவங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கினாங்க, நான் ஒரு மில்க் ஷேக் வாங்கினேன். நல்லா குடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் போகும்போதே ஒரு 2-3 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு பேபியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நாள் கழித்து வரலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா தேனியில் டெலிவரிங்கிறதுனால கண்டிப்பாக எங்களால் அடிக்கடி போக முடியாது. நெக்ஸ்ட் எப்போ போகும்னு தெரியல. அதனால் சரி ஃபஸ்ட்டு பிறந்தப்போ கொஞ்சம் டேஸ் ஆச்சும் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ரூமுமே புக் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் அங்கே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் மாதிரி திரும்ப போய் பார்த்துட்டு வந்தோம். தேனி ரொம்ப ஒரு அழகான ஊர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி ஹைவேஸில் தான் சுற்றிருக்கேன், உள்ளுக்குள்ளெல்லாம் பெருசாக எதுவும் சுற்றி பார்த்ததில்ல. பட் அந்த ஹைவேஸ்லேயே நிறையா விண்மில், அந்த மழை அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். காற்றுமே நல்லா சில்லுன்னு வரும். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுமே வந்துட்டு ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படி நல்ல மவுண்டெயின்ஸ்லாம் வச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோக்கா ஜஸ்டிஸ் கொடுக்கல ஃபோனில், பட் நேரில் ரொம்ப நல்ல வியூ இருந்துச்சு. மார்னிங்கே போய் ஒரு விசிட் போட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஆதியன் எந்திரிச்சிட்டாருன்னு கூப்பிட்டாங்க. சரி நம்ம பையனி பார்க்கணும்ல, அந்த டியூட்டியும் வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவரை குளிக்க வச்சு எல்லாம் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். நீ எப்படி கூப்பிட போகிற? சரி சரி, பேபி பார்க்க போகலாமா? பப்ளு குட்டி பார்க்க போகலாமா? அதுக்கு இவ்வளோ குட்டி பேபிஸ்லாம் பார்க்கும்போது இவர் ரொம்ப பெரிய பையன்கிற மாதிரி அவனுக்கு ஒரு நினைப்பு வருது. அதனால் அவன் தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் பேபிஸ் எல்லாம் அப்படின்னு நாங்கள் சொல்லி வச்சுருக்கிறதுனால அவன் அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டர் மோடுக்கு போயிட்டாரு.
அப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் கீழே வந்து ஏதாச்சும் பேபிஸ்க்கு வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு பார்த்தோம். இந்த மாதிரி பேபியை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு பெட் இல்லை. சரி சரி அது வாங்கினோன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வெளியே போகும்போது ஜஸ்ட் அதுக்குள்ளே வச்சுட்டோன்னா யாருக்கும் தூக்க தெரியாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி பெட்குள்ளே வச்சு தூக்கினோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேபிக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே செலக்ட் பண்ணியிருந்தோம். ஆதியன் தான் இதை கூட செலக்ட் பண்ணார். இதில் வந்துட்டு 3 ஸ்டார்ஸ்லாம் இருந்துச்சாம். அதனால் பேபி இதுக்குள்ளே வைக்கும்போது நமக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனார். வாங்கின உடனே கொண்டு போய் உடனே காட்டணும்னு குஷி ஓடுன்னு ஓடி போய் காட்டிகிட்டு இருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக ஆதியனுக்கு ஒரு சிப்ளிங்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணும். பட் வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கிற அளவுக்கு உடம்புல எனர்ஜி இல்லை. பட் இட்ஸ் ஓகே, பார்ப்போம் ஃப்யூச்சரில். நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டு லன்ச் டைம் வந்துடுச்சு. கீழே கேன்டீனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. ஸோ நாங்கள் அங்கேயே தான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் 3 days. மீல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்னு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. எல்லாமே நல்லா நீட்டாகவும் குக் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அந்த நியூ ஃபேஸில் இருக்கிற குட்டி குட்டி மைன்யூட் திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். சும்மா கையை ஹோல்டு பண்ணனா பிடிச்சிக்கிட்டா டக்குன்னு. அப்புறம் அகைன் நைட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேசிட்டு மார்னிங் திரும்ப ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. இன்றைக்கி வந்துட்டு பேபியை பார்க்குறதுக்காக அவங்களோட சித்தப்பா வந்திருந்தாங்க. அவனுக்கும் கேர்ள் பேபிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அக்கா ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக இன்னொரு கேர்ள் பேபி வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருந்தார். ஸோ அவரும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக எக்ஸைட் ஆகி பார்த்துட்டு இருந்தார். ஆதியனை ஒரு 6 to 7 months நானும் என் ஹஸ்பண்டும் வளர்த்து, அவனோட மாமா இவங்க 2 பேரும் அவ்வளோ நல்லா வளர்த்திருக்காங்க. இன்ன வரைக்கும் ஆதியன் வந்துட்டு ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவார். பிரஸ்னா மாமா இது சொல்லியிருக்காரு, நான் இது பண்ணுவேன். கணேஷ் மாமா இது சொல்லியிருக்காரு, நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு மாமாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேருமே வந்துட்டு பசங்களை நல்லா பார்த்துப்பாங்க. நீ வந்தோடனே சிரிக்கிறா. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஏஞ்சல் வந்துட்டாங்கல்ல. ஸோ அவங்களையும் நல்லா பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஏஞ்சலை பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு குட்டி மாமாவும் வேறு வந்துட்டாங்க. இவரோட எக்ஸைட்மெண்ட் தாங்கலை. பேபி பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னே தெரில. அவன் வந்துட்டு ஏன்டா சிரிக்கிறேன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சிரிக்கிறாரு. ஸோ அவர் என்ன திங்க் பண்ணுறாருன்னு என்னால் கேட்ச் பண்ண முடியல. பட் அது எதுவும் க்யூட்டாக இருக்குங்கிறதுனால அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. அப்புறம் அன்றைக்கி தான் எங்களுக்கு லாஸ்ட் டேவா. எனக்கு வேறு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பேபியை விட்டுட்டு போகிறதுக்கு. நான் வந்துட்டு பார்த்துட்டே இருந்தேன், நம்ம வந்துட்டு மறந்துடக்கூடாது பேபி ஃபேஸை. ஸோ கூட இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு மடியில் வச்சு பார்த்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், என் மருமகளை பார்த்துட்டு வந்த எபிசோட்ஸ் வந்துட்டு முடிஞ்சிச்சு. ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அக்காவுக்கும் அண்ணாவுக்காக விஷ் பண்ணுவாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் சீக்கிரம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.